கூட்டறையில் இன்றைக்கு முக்கியமான ஒரு நாள். சர்வஜன பல என்ற கட்சிக்கு நாட்டில் உள்ள ஒரு தலைமை தாங்கின ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி அப்படி என்றால் அனுராதபுரை சேர்ந்த நம்முடைய முன்னாள் அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேகரன் அவர்கள் இன்றைக்கு சர்வஜன பலையோடு சேர்ந்திருக்கிறார். ஏன்னு கேட்டால் இன்றைக்கு நம்ம தலைவர் திலீப் ஜெயவீர் அவர்கள் சொன்ன மாதிரி நாட்டில் எத்தனையோ ஆண்டு காலத்திலேருந்து ஒரு கட்சி அரசியலுக்கு வந்திருக்கு. அந்த அரசியலுக்கு வந்து அத்தனை கட்சியிலே இந்த அரசியலில் தலைமைத்துவத்துக்கு வாரத்துக்காக வேண்டி அவங்க என்னென்ன சொல்லிக்கிறாங்களோ அத்தனையும் வந்து பொய்யான விடயம்னு தான் இன்றைக்கு சொல்லிக்கிறது. நம்மளுக்கு தெரியும், நம்ம தலைவர் திலீப் ஜெயவீர் சொன்ன மாதிரி அந்த கொட்டாச்சி என்ற ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் சொல்லிக்கிறாங்க, அவங்க பொய் சொல்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு கூறியதுன்னு சொல்லி. அது வந்து அவங்க பொய்யால் வாழ்கிற ஒரு அரசியல் கட்சி என்றது நிரூபிச்சிக்கிறாங்க. அத்த காரணத்தை கொண்டு இன்றைக்கு நம்மளுடைய சேர்ந்து இருக்கிற நம்ம முன்னாள் பார்லிமெண்ட் அமைச்சராக இந்த விவசாய அமைச்சராக இந்த அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்டில் மற்றும் இல்லாமல் இலங்கை பூராவும் தானுடைய விவசாய அமைச்சர் என்ற முறையில் நல்ல அமைச்சர் என்ற முறையில் எத்தனையோ வேலை திட்டங்கள் செஞ்சவர். நம்ம தேசிய நம்ம தேசிய தலைவர் திலும் அமுனுகமன் அவர்கள் சொன்ன மாதிரி, நம்ம கட்சியுடைய தலைவர் ரொஷான் ரணசிங் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த கட்சிக்கு ஒரு முன்மாதிரியாகும் எஸ்.எம். சந்திரசேகரன் அமைச்சர் அவர் வந்தது. அந்த காரணத்தை கொண்டு நம்ம கட்சியில் மத ஜாதி குலம் பேதம் இல்லாமல் சிங்கள தமிழ் முஸ்லீம் என்ற அத்தனை ஜாதியும் ஒன்றுக்கு சேர்ந்திருக்கிற இந்த கட்சியில் எஸ்.எம். சந்திரசேகரன் அவர்களை நாங்கள் வருகன்னு வருகைத்தோடு இந்த கட்சி அடுத்த ஜனநாயகத்தோடு இந்த கட்சி 2029 இந்த நாட்டை ஆட்சி செய்யும் கட்சியை சென்றபடி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.